வணக்கம். 2000வது வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். ஆமா. ஒரு படத்தை பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர், எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். 2000 அதுதான் 2K கிட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த 2K கிட்ஸ் அவங்களுடைய காலம் இது. இந்த காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2000வது வருடத்துல ஒரு பொங்கல் திருநாளுக்கு வந்த ஒரு படம் மிகப்பெரிய வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி தேட்டரை விட்டு எடுக்கவே முடியாதியா அப்படிங்கிற அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வந்து அந்த 2000வது வருஷத்துல அவ்வளவு சேனல்கள் இருந்த காலகட்டத்திலேயே கூட அப்பெல்லாம் சேனல்கள் அவ்வளவோ இப்ப இருக்கிற மாதிரியே அப்பயும் வர ஆரம்பிச்சிருச்சு சேனல்கள். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் சில்வர் ஜூப்ளி 175 நாள் 200 நாள் அப்படின்னு ஓடி ஒரு சாதனை படைச்சது அப்படின்னு சொன்னாக்க அது கேப்டனுடைய படம், புரட்சி கலைஞருடைய படம், விஜயகாந்த் சாருடைய படம். அந்த விஜயகாந்த் சாருடைய படம் என்ன அப்படின்னா, சின்ன கவுண்டர் திரைப்படத்துல ஒரு பாட்டு வரும். என்ன பாட்டு? அந்த பாட்டை இப்ப கேட்டாலும் நம்ம அழுதுருவோம். என்ன பாட்டு? அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அந்த பாடல் வரியிலிருந்து இயக்குனர் விக்ரமன் சார் ஒரு தலைப்பை எடுத்தார். அதுதான் வானத்தை போல அப்படின்னு. வானத்தை போல அப்படிங்கிற திரைப்படத்தை ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் தான் அந்த படத்தை தயாரிச்சாரு. ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரனாலே பிரம்மாண்டமான பொருட்செலவுல படம் எடுக்கக்கூடியவர் அப்படின்ற பேர் உண்டு. அதை அப்படியே மாற்றிய வகையில இயக்குனர் விக்ரமன் பெரிய செலவுகளே இல்லாம எடுத்த படம் தான் வானத்தை போல. அதே போல செலவுகள் கம்மியா இருந்தாலும் கூட மிக அதிகப்படியான படத்துக்கு என்ன செலவு செய்தார்களோ அதை விட 5-6 மடங்கு வசூல்ல குவித்த படம் தான் வானத்தை போல. இந்த படத்துல விஜயகாந்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல. கமல் அப்படின்னாக்கா ஒரு கமலுக்குன்னு ஒரு ஸ்டைல், ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைல், சத்யராஜ் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல், பிரபு சாருக்குன்னு ஒரு ஸ்டைல், மோகனுக்கு ஒரு ஸ்டைல் அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல. இவங்கெல்லாம் பார்த்தாக்க ஒரு விஷயத்துக்குள்ளார மாறி மாறி அடையே அதுக்குள்ளார ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதுல கமலை வந்து நம்ம விதிவிலக்குன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். மற்ற பல நடிகர்கள் இந்த இதெல்லாம் இருக்கணுங்க, இல்லாட்டினா அவ்வளோதாங்க அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஏங்க என்னங்க இது சி சென்டரில் ஏன் ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு A B C அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு வச்சுட்டுலாம் கதையை உருவாக்குவாங்க, கதையை தேர்வு செய்வாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்படின்னு இருக்கிற எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்காது. விஜயகாந்த்னால சக்கச்சவந்த விழிகளோட பார்ப்பார் இல்லையா, அது இந்த படத்தில் இருக்காது. விஜயகாந்த் அப்படின்னாலே டே டிக்டாப்பா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருப்பார்ல, அது இருக்காது. விஜயகாந்த்னாலே முழங்கால் வரைக்கும் ஒரு ரெயின் கோட்டு மாதிரி ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு ஊமை விழிகள் புலன் விசாரணை எல்லாம் தேடுதல் வேட்டையில் இறங்குவார்ல, அந்த மாதிரி விஜயகாந்துக்கு கிடையாது. விஜயகாந்த்னாலே பறந்து பறந்து குறிப்பா காலை சுழட்டி அடிப்பார்ல, அது மாதிரி இருக்காது. படத்துல ஒரே ஒரு ஃபைட் இருக்கும், ஒரே ஒரு ஃபைட்டு. விஜயகாந்த் படத்துல ஒரே ஒரு ஃபைட்டுனாக்க அது விஜயகாந்துக்கே பிடிக்காது. ஏங்க ஃபைட்டு அப்படின்னு சொன்னாதான் விஜயகாந்தே சந்தோஷமாவாரு அப்படின்னு விக்ரமன் சார் உட்பட R.V. உதயகுமார் உட்பட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில விஜயகாந்துக்குன்னு இருக்கிற அத்தனை இலக்கணங்களையும் கடந்து வந்த படங்கள்ல மிக முக்கியமான படம் வைதேகி காத்திருந்தாலாம் அதனுடைய விஜயகாந்தனுடைய ஆரம்ப ஸ்டேஜ்களில் வந்த ஒரு மாற்று படம். ஆனா 2000த்துல அவர் கேப்டன் பிரபாகரன் பண்ணிட்டாரு, புலன் விசாரணை பண்ணிட்டாரு, சத்திரியன் பண்ணிட்டாரு, ஹானஸ்டாஜி பண்ணிட்டாரு, உளவுத்துறை பண்ணிட்டாரு, தாய்நாடு பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் அவர் அடிச்சு தூள் கலப்புற மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு அவர் 2000த்துல அவர் வர்றாரு அந்த வானத்தை போல அப்படிங்கிற திரைப்படத்துல. பாசம்னா என்ன தெரியுமா? அன்புனா என்ன தெரியுமா? சகோதரன்னா என்ன தெரியுமா? கூட்டு குடும்பம்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில காவேரி தேட்டர் ஞாபகம் இருக்கு. இந்த படத்தை காலை காட்சி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்துட்டு என்னுடைய நண்பன்கிட்ட நான் படம் விட்டு வெளியில வந்தோன்னே, இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன். சுமாராக ஓடும்னு நினைக்கிறேன்டா, விஜயகாந்துக்கு உண்டான மாதிரி ஃபைட்டு கீட்டு ஆக்ஷன் அது மாதிரிலாம் எதுவும் இல்லையா, சுமாராக ஓடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இல்லைடா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டான். ஏன்னா இன்னைக்கு கூட்டு குடும்பம் அப்படிங்கிற விஷயமோ, அண்ணன் தம்பி சிநேகிதமாக உறவாடிட்டு இருக்கிற விஷயமோ இன்னைக்கு எல்லாமே அருந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த படம் அதை ஏங்க வைக்குது. அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று வரும்.
அதனால இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்டா, பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னா அதே போல வெற்றி அடைஞ்சது. நான் ஒன்றும் பெரிய சினிமா ஜோசியர்லாம் கிடையாது. கங்கை மரன் சார் வந்து என்னைய சினிமா ஜோசியர்னு தான் கூப்பிடுவாரு. அது வேற. ஆனால் வானத்தை போல அப்படிங்கிற திரைப்படம் அடைந்த வெற்றியும் அது நமக்குள்ளார ஏற்படுத்திய தாக்கமும் பாசிட்டிவ் எனர்ஜி. விக்ரமன் சார் படங்கள்னாலே பாசிட்டிவ் எனர்ஜி தான். அப்படி ஒரு பாசிட்டிவ நம்பிக்கையை விதைக்கிறவர். வானத்தை போல திரைப்படத்துல ஒரு அண்ணன், அந்த அண்ணனுக்கும் அடுத்து இருக்கிற 3 தம்பிகளுக்கும் வயது வித்தியாசம். அந்த அண்ணனாக விஜயகாந்த், அடுத்து இருக்கிற 3 பேர்ல வந்து ஒரு விஜயகாந்த், இன்னொருத்தர் லிவிங்ஸ்டன், இன்னொருத்தர் பிரபுதேவா. இவங்களுடைய பாட்டியா வந்து எஸ்.என். லட்சுமி அம்மா. எஸ்.என். லட்சுமி அம்மாவை நம்ம தமிழ் சினிமாவோட அந்த காலத்துல பாலச்சந்தர் சார் மாதிரியானவர்கள் பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு கமல்ஹாசன் சார் தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தாரு. அதுக்கு அடுத்து விக்ரமன் சார் இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருந்தாரு. சரி, இந்த படத்துல தன்னுடைய தம்பிகளுக்காக தன்னுடைய காதலையே தூக்கி எறிஞ்சிருவார். வினிதாவை காதலிப்பாரு, தூக்கி எறிஞ்சிருவாரு. அவர் சாபம் கொடுக்காத குறையா, இன்னைக்கு வந்து உன் தம்பிங்களெல்லாம் விட்டு பிரியணுமே, பிரிய முடியாது அப்படின்னு சொல்ற, ஆனா நீங்க எல்லாரும் பிரிவீங்கடா அப்படின்னு வினிதாவுடைய அண்ணன் தேவன் சொல்லுவாரு. ஆனா அதுக்கு தகுந்தது மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா, பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு ஏத்திக்கிட்டே போவார் தலைவர் விக்ரமன். விக்ரமன் சாருடைய படங்களை இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்கள் பார்த்தாக்க இப்போ கொஞ்சம் நெகட்டிவிட்டி சிந்தனைகள்ல இருந்து விலகி பாசிட்டிவ் எனர்ஜி மூட்ல இன்னைக்கு படங்களை டைரக்ட் பண்ணுவாங்க டைரக்டர்ஸ். தயவு செய்து விக்ரமன் சாருடைய படங்களை எடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி பூஸ்டரை இன்னைக்கு இருக்கிற புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களும் புதுசாக படம் பண்ணுறவங்களும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்படி வானத்தை போல திரைப்படத்தில் தன்னுடைய காதலை தூக்கி எறிஞ்சி தம்பிகளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கதாபாத்திரம் விஜயகாந்த். வெள்ளைச்சாமி அவர் பேரு. வைதேகி காத்திருந்தாள் படத்துல எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு வெள்ளைச்சாமின்னு பேர் இருந்துச்சோ, இந்த படத்துலயும் அது மாதிரி வெள்ளைச்சாமின்னு அவருக்கு பேர். அதற்கு பிறகு ஒரு விஜயகாந்த் படிக்காம சாப்பாட்டு ஹோட்டல் கடையில வேலை பார்ப்பாரு. இன்னொருத்தர் படிச்சுட்டு போலீஸ் ட்ரைனிங்க்கு போயிடுவாரு. இன்னொருத்தர் பிரபுதேவா படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜயகாந்துக்கு ரெண்டாவது தம்பி விஜயகாந்துக்கு சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மேல ஒரு நட்பு இருக்கும், அன்பு இருக்கும். நடிகர் ராஜீவ் அவர்களுடைய குடும்பத்து மேல ஒரு பிரியம் இருக்கும். ராஜீவ் அவர்கள் பாலிய சிநேகிதர்கள் விஜயகாந்த். அவங்க ஒரு நஷ்டத்துல இருக்கும்போது பணம் காசு கொடுத்து உதவி பண்ணி வெளியூருக்கு அனுப்பிச்சி விடுவாரு. வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்டவங்க கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் மீனா, அங்க அந்த பொண்ணு வந்து மீனாவா வளருவாங்க. இங்கே இவர் விஜயகாந்தா வருவாரு, ரெண்டாவது விஜயகாந்த். இந்த காதல் கைகூடுமா கைகூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்துல கைகூடுகிற ஒரு தருணம் ஒன்று நடக்கும். அதற்கு பிறகு மீனா அந்த குடும்பத்தை குலைச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு டிஸ்ட் ஒன்று வச்சுக்கிட்டு அதையும் சுக்குநூறா உடைப்பார் விக்ரமன் சார். சின்ன சின்ன விஷயங்கள், இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே போல அதற்கு அடுத்தாப்புல லிவிங்ஸ்டனுக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாரு, கோடைமழை வித்யாவை நினைக்கிறேன். அவங்கள அஞ்சு அரவிந்தா அவங்கள கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பாலு ஆனந்த் டைரக்டர், அவர் தான் வந்து விஜயகாந்தோடைய நண்பராக இருப்பார். அவருடைய பொண்ணு எப்போ பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு அப்பாவே திட்டிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பார். இந்த டாக்டருக்கு படிக்கிற பிரபுதேவா வந்து கௌசல்யாவை காதலிப்பார். இந்த 3 விஷயங்களும் எப்படி நடக்குது, 3 குடும்பத்தில் சேர்ந்து வரக்கூடிய பெண்கள் வந்து இங்கே எப்படி ஜாயிண்ட் ஆகுறாங்க, எப்படி ஜாயிண்ட் ஆனவங்க பிரிகிறாங்களா சேர்ந்தே இருக்காங்களா அப்படின்னு சொல்ற ஒரு படம் தான் வானத்தை போல. இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழகாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். விக்ரமன் சாருக்கு ஸ்கிரிப்ட் எப்படி அத்துப்படியோ, பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி அத்துப்படியோ, அதே போல காமெடியும் அத்துப்படி. அந்த ஹோட்டல்ல வச்சுக்கிட்டு செந்தில் முதலாளியாகவும் ரமேஷ் கண்ணாவும் விஜயகாந்தும் அந்த வேலைக்காரர்களாகவும் இருந்துக்கிட்டு பண்ணுகிற அலும்பு ஒரு பக்கம் தாங்க முடியாதுனாக்க, கண்ணாடி போடாமல் எஸ்.என். லட்சுமியை வச்சுக்கிட்டு பண்ணுகிற காமெடி வந்து அதகலம் பண்ணியிருக்கிற காமெடியா இருக்கும். இது மாதிரி படத்துல இன்னும் ஒரு பெரிய பலம் வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார். எஸ்.ஏ. ராஜ்குமாருடைய இசையில எல்லா பாடல்களுமே ஹிட்டு. படம் போடுவாங்க, போட்டுட்ட பிற்பாடு பாட்டு ஆரம்பிக்கும். மைனாவே மைனாவே அப்படின்னு ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தாப்புல இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் டைட்டிலே போடுவாங்க. டைட்டில் போட்டு கொஞ்ச நேரம் வந்தாக்க காதல் வெண்ணிலா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா காதல் வெண்ணிலா ரிப்பீட்டட் சாங்கா ஃபுல் சாங்கா ஒன்று வரும். இது மாதிரி பாடல்கள் வந்து இந்த படத்துல முக்கியத்துவமா இருக்கும். எல்லாவற்றையும் விட அந்த பிரபுதேவாவுக்கும் கௌசல்யாவுக்கும் ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. பிரபுதேவாவுக்கு என்ன காஸ்டியூமோ அதே மாதிரி காஸ்டியூம் தான் கௌசல்யாவுக்குன்னு வச்சுக்கிட்டு, எப்படி உன்னை நினைத்த படத்துல சூர்யாவுக்கு அப்படி ஒரு பாட்டை அதே காஸ்டியூம்ல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்குமோ அதே போல அப்பவே அவர் கொடுத்துருப்பாரு விக்ரமன் சார்.
அப்படி ஒரு பாடல் அமைந்த படம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான பாட்டு வந்து, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அந்த பாட்டு வந்து கேட்கும் போதே மனசு ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். இந்த படத்துல இருக்கிற ஒரு ஒரு ஊறுகாய் கம்பெனி ரசப்பொடி அப்படின்னு ஆரம்பிச்சு ஜெயிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆனந்தராஜுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல கதாபாத்திரமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ரொம்ப அடுக்கிக்கிட்டே போகிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதை நான் தனித்தனி ஷார்ட்ஸுகளாகவே பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எதுக்காக இப்ப பேசுறேன் அப்படின்னாக்கா, 2000ஆவது ஆண்டு பொங்கல் அன்னைக்கு வானத்தை போல அப்படின்னு நம்ம கேப்டனுடைய படம் வந்துச்சு. வானத்தை போல மனம் படைத்த அந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜய் அண்ணன் அவருடைய வானத்தை போல அப்படிங்கிற திரைப்படம் வந்து இந்த 25 வருடங்களாகும். 25வது ஆண்டுல வானத்தை போல இருக்கு. 250 ஆண்டுகள் ஆனாலும் அந்த வானத்தை போல அப்படிங்கிற நிலையில தான் கேப்டன் இருப்பார். ஏன்னா ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு நிலா, ஒரே ஒரு வானத்தை போல ஒரே ஒரு விஜயகாந்த் தான் இந்த உலகத்துக்கு. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனுஷன் இன்னொருத்தன் கிடைப்பானா தெரியல. வானத்தை போல அப்படிங்கிற திரைப்படத்துல மீட்டர் மீட்டர் ஏறவே ஏறாது அப்படின்னு விஜயகாந்த் பேசவே மாட்டார். அப்படி ஒரு மீட்டர் இறங்கியே படம் முழுக்க டிராவல் பண்றது இருக்குல்ல, அதகலம் பண்ணியிருப்பார். வேகமாவே படத்துல நடக்க மாட்டார். கடைசி ஃபைட்டு ஒரே ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்ல கூட காலை தூக்கி அடிப்பார்ல விஜயகாந்த் மாதிரி ஒரு பயம் அடிக்க முடியாத மாதிரி. அந்த மாதிரிலாம் இருக்காது, சாதாரண ஃபைட்டாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் படம் முழுக்க வேஷ்டி கொட்டி கொண்டு வேஷ்டி அணிந்து கொண்டு நடித்த முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது மாதிரி விஜயகாந்த் சார் வேஷ்டி கட்டிட்டு நடிச்ச படத்துல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. எனக்கு சின்ன கவுண்டரை தவிர்த்து எனக்கு விஜயகாந்த் சார் வேஷ்டி கட்டிட்டு நடிச்ச படங்கள்ல ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னாக்க அது நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படத்துல தலைவர் பிரமாதமா இருப்பாரு. வணக்கம்.